பாம்பு புள்ளிக்குது, ஆட்டுங்களை கடிச்சு போடும். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு செம்பிளியாட்டை அப்படி தான் அங்கே ஆடு மேய்ச்சிருந்து கடிச்சு பிடிச்சிருந்தாங்க. 6000 கேட்டிருக்காங்க வளர்த்துறதுக்கு. சரிங்க, பொட்டைக்குட்டி 6000 கேட்டிருக்காங்க. சரி, ஆடு வாங்கி மேய்க்கணும்னா எது மாதிரி ஆட்டு? செனையாடு வாங்கணுமா குட்டி வாங்கணுமாங்கண்ணா? செனையாடு தான் வாங்கணும். செனை ஆட்டுப்பால் குடிக்கலாம் இல்லைங்களா? ஊத்துறாங்களே. அதுதான் கேட்குறேன். குழந்தைக்கு வெள்ளாட்டு பால் வந்து வாங்கிட்டு போறாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் வாங்கிட்டு போய்க்கிறாங்க? அரப்பு தவிர அது வாங்கி போகிறோம். சரிங்க, நாங்களும் அது போகிறதில்ல கண்ணு. மேய்க்கிறதோட சரி, கள்ளக்குடியோட சரி. சரிங்க. ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் தங்கம். சரிங்கண்ணா. ஆனால் எத்தனை வருஷமா ஆடு மேய்க்கிறீங்க? ஆடு 45 வருஷமா மேய்க்கிறேங்க. 45 வருஷம் மேய்க்கிறீங்க? 45 வருஷமா ஆடு மேய்க்கிறேன். சரிங்க. 45 வருஷமா செம்பிலி ஆடு இல்லை வெள்ளாடு ரெண்டு சேர்ந்து மேய்க்கிறீங்களா? செம்பிலி ஆடு மேய்ச்சேன். ஒரு 4 வருஷமா தான் வெள்ளாடு சேர்த்து மேய்க்கிறேன். வெள்ளாடு சேர்த்து செம்பிலியத்தை மேய்ச்சி பார்த்தா வெள்ளாடு சேர்த்து மேய்ச்சிட்டு இருக்கேன் 4 வருஷமா. சரிங்கண்ணா. இப்போ செம்பிலியும் வெள்ளாடு மேய்க்கும் போது வெள்ளாடு ஓடு இல்லைங்களா? வெள்ளாடு எல்லாம் ஓடுறதுல அப்படி கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். அதோட பண்ண ஓடும். முன்ன பண்ண ஓடுங்க. சரிண்ணா. இப்போ செம்பிலி ஆட்டுக்கு வந்து பார்த்தோமா, இதுக்கு வந்து நின்ன இடத்துல மேய்ங்க, வெள்ளாடு ஓடும். வெள்ளாடு ஓடுங்க. இப்போ செம்பிலி ஆடு மேய்க்கிறதுக்கு வெள்ளாடு மேய்க்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்களாங்கண்ணா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அதாவது இது மழை பெஞ்சிருச்சுன்னா வெள்ளாடு மேயாது, செம்பிலியாடு மேயும். செம்பிலியாடு மழையில கூட நினைச்சிட்டு மேய்ச்சி போடும். வெள்ளாடு மேயாது நின்றுக்கும். அது அந்த நேரத்தில் எப்படிண்ணா பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்புறம் கொடி போய் கோலம் வைக்குவோம், எல்லாம் ஓட்டிட்டு தீனி வச்சு திங்கடிக்கிறோம். அது மாதிரி டயத்தில் அது மழை பெய்யுற நேரத்தில். சரி, இப்போ குட்டி வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு டைம்னா வெள்ளாடு செம்பிலியாடு குட்டி போடுது? செம்பிலியாடு ஒரு ஆடு ஒரே மாதத்தில் பயிராகி போயிருது. சரிங்க. ஒரு ஆடு 3 மாதம் கழிச்சு பயிராகுதுன்னு. 3 மாதம் கழிச்சுங்க. ஒரு ஆடு ஒரே மாதத்தில் பயிராகி. வெள்ளாடு வருஷத்துல 2 பாம்பு போட்டுருது. சரிங்கண்ணா. இப்போ வெள்ளாடு எத்தனை குட்டி போடுங்கன்னா செம்பிலியாடு எத்தனை குட்டி போடணும் ஒரு போகிறதுக்கு? செம்பிலியாடு ஒரே குட்டி தான். செம்பிலியாடு ஒரே குட்டி தான் போடுது. வெள்ளாடுங்கண்ணா? வெள்ளாடு 2 போடும். 2, சமீபத்தில் 3 கூட போடலாம். 4 கூட போடுது. சரிங்கண்ணா. போட்டுக்குது எனக்கு நம்மளுக்கு ஒன்று 3 குட்டி போட்டுக்குது. 3 குட்டி போட்டுருக்கு. பட்டி கொடாப்பில் 8 நாளாவது போட்டு 3 குட்டி போட்டுக்குது. சரிங்கண்ணா. இப்போ அதுக்கு பால் வந்து ஆட்டுப்பால் தான். ஆட்டுப்பால் தான். ஆட்டுப்பால் குடிக்கலாம் இல்லைங்களாங்கண்ணா? ஆட்டுப்பால் குடிக்கலாம் இல்லைங்களா? மனுஷன் குழந்தைக்கு ஊத்துறாங்களே. அதுதான் கேட்குறேன். குழந்தைக்கு வெள்ளாட்டு பால் வந்து வாங்கிட்டு போறாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் வாங்கிட்டு போய்க்கிறாங்க? குழந்தைக்கு அப்புறம் மருந்துக்கு வெள்ளாட்டு பால் தான் உதவுது. மருந்து. ஏன்னா பழத்தால தான் முத்துக்குதுல வெள்ளாடு. அதை பத்தி. சரிங்கண்ணா. சரி, இப்போ வெள்ளாடு செம்பிலியாடு மேய்க்கிறதுனால உங்களுக்கு ஏதோ அந்த ஓடணும் ஓடியாரணும் அது மாதிரிலாம் எது இல்லை தானே? ஓடிதான் ஆகணுங்க. ஒரு காட்டுக்கு போனால் வளைக்கணும், ரோட்டில் போனால் வண்டி வந்து வளைக்கணும், ஓடணும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இப்படி பள்ளத்து பக்கம்லாம் மேய்ப்பீங்களா இல்லை காட்டுலேயே? பள்ளத்து பக்கம்னா சரியா போகிறதில்ல கண்ணு. ஏன் பள்ளத்து பக்கம் போகிறதுனா பாம்பு புள்ளிக்குது, ஆட்டுங்களை கடிச்சு போடும். இப்போ ஒரு 6 மாதத்துக்குன்னு ஒரு செம்பிலியாட்டை அப்படி தான் அங்கே ஆடு மேய்ச்சிருந்து கடிச்சு பிடிச்சிருந்தாங்க. வீட்டுக்கு ஓட்டி போனால் ஆடு ஒதிரிச்சு படுத்துச்சு, 4 கல்லும் இல்லை. அப்புறம் பொழுது விடிஞ்சு கசாப்பக்காரனுக்கு 4000 கொடுத்தேன், 10,000 விற்கிறாட்டம். சரி, இப்போ வந்து இப்போ குட்டி வந்துங்க செம்பிலி குட்டி என்ன ரேட்டுக்குன்னா போகுது? ஒரு 10 கிலோ குட்டி என்ன ரேட்டுக்குன்னா? 10 கிலோ குட்டினா 7 ரூபாய்க்கு மேலே போகுதுங்க. செம்பிலி குட்டிங்க. கிடா குட்டி பொட்டை குட்டிங்களா? கிடா குட்டி இருந்தாலும் பொட்டை குட்டி தான். இப்போ பேர் 3 குட்டி இருக்குது பேர் ஆட்டில். நம்ம நேரம் நடுவில். ஆமாங்க. இப்போ 6000 கேட்டாங்க. நான் கொடுக்கல. ஒரு மாதத்துக்கு நேரம் 6000 கேட்டிருக்காங்க வளர்த்துறதுக்கு. சரிங்க. பொட்டைக்குட்டி 6000 கேட்டிருக்காங்க. சரி, வெள்ளாட்டுக்குட்டி எவ்வளோ ரேட்டுக்குண்ணா? ஒரு 10 கிலோ வரும். அதுவும் 8000 7000 8000 7000 ரூபாய்க்கு இப்போ அந்த ரேட்டு வருது. சரி, இப்போ புதுசாக வந்து ஆடு மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆடு வாங்கி மேய்க்கணும்னா எது மாதிரி ஆட்டு? செனையாடு வாங்கணுமா குட்டி வாங்கணுமாங்கண்ணா? செனையாடு தான் வாங்கணும். செனையாடு செம்பிலியாடா? வெள்ளாட செம்பிலியாடா இருந்தாலும் குட்டி வாங்கினா இப்போ அந்த குட்டி 3 குட்டி இருக்குதா? இன்னும் 6 மாதம் ஆகும் பயிராக. சரிங்க. அந்த குட்டி பார்த்தாலும் மேய்க்கணும். ஆமாம். செனையாடா வாங்கினா குட்டி போட்டுக்குது. வெள்ளாடா செம்பிலியாடா எது வந்தாலும் சரிங்க. சரி, இது வந்து எப்படி நான் தீவனம் எப்படிங்கண்ணா வைக்கிறீங்க? தீவனி கள்ளக்குடி தான். கள்ளக்குடி. அப்புறம் இதில் மாவுக்குது இல்லை? ஆமாங்க. புழக்கு தீனி, கோதுமை மாவு. சரிங்கண்ணா. இது இந்த தவிடுக்குதுல அரப்பு தவிடு அது வாங்கி போகிறோம். சரிங்க. நாங்களும் அது போகிறதில்ல கண்ணு. மேய்க்கிறதோட சரி, கள்ளக்குடியோட சரி. சரிங்க. ஆரி மாவு ஒரு தலை புழைச்சி தண்ணி கொட்டுவேன். அதுதான் ஆரி மாவு புழைச்சி போகிறதில்ல கண்ணு. சரிங்க. ஏன்னு கேட்டால் போட்டோ காட்டு இப்படியா வரதில்ல. கரெக்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் போட முடியாது. சரிங்கண்ணா. இப்போ தவிடு வந்து அதே மாதிரி தான். தவிடு 1300 அதுவும் வாங்கி போட்டால் எத்தனை நாளைக்கு ஆகுது? ஆமாம், அது ஒரு வாரம் ஆகுமா? அவ்வளோதான் வருங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா, இப்போ எத்தனை மணி வரைக்கும் மேய்ப்பீங்கண்ணா? காலையிலேருந்து எத்தனை மணி? 10 மணிக்கு விட்டா 12 மணிக்கு மேய்க்குவோம். 2 மணி நேரங்க. ஆமாம், வெய்ய காலத்துக்கு. சரிங்க. ஒரு நேரம் மாட்டோம். 1 மணி 1:30 மணிக்கு விட்டா பொழுது 6 மணிக்கு மேய்க்கலாம். மழை காலத்தில் வந்து சாயங்காலம் 1 மணிக்கு விட்டா பொழுது 6 மணிக்கு மேய்க்கலாம். இப்போ காத்தால 10 மணிக்கு விட்டா